ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியல் நமது சுற்றுச்சூழல். இந்த பாடத்தில் இருந்து புத்தக பயிற்சி வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்காண்பனவற்றுள் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை எது? ஆப்ஷன் இ எருமை மாடு. பறவை பண்ணைகளில் டேஷ் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. ஆப்ஷன் இ பறவை இனங்கள். டேஷ் ஒரு மிகச்சிறந்த உரம். ஆப்ஷன் ஆ மண்புழு உரம். டேஷ் வேளாண்மையை விட லாபகரமானது. ஆப்ஷன் ஆ பண்ணை தொழில். பறவை பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. ஆப்ஷன் இ நாமக்கல். கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்தியாவில் 26 வகையான கால்நடை இனங்கள் உள்ளன. எருமை மாட்டின் பால் பசுமாட்டின் பாலை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டது. சக்கையில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது. பறவை பண்ணைகளில் உள்ள பறவைகளின் எச்சம் உரமாக பயன்படுகிறது. மண்புழு உரமாக்கல் என்பது கரிம கழிவுகளை சத்து நிறைந்த உரமாக மாற்றுவதாகும். பொறுத்துக. ஸ்ருதி எருமை மாடு, வெள்ளி புரட்சி பால், முட்டை கோழி முட்டை, பசுமை உரம், பருப்பு வகை தாவரங்கள், கால்நடைகள், போக்குவரத்து. சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. பண்ணை தொழில் வியாபார நோக்கில் செய்யப்படுகிறது. சரி. மண்புழு உரத்தை கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தலாம். சரி. பருப்பு வகை தாவரங்கள் தாவர இலையில் நைட்ரஜனை சேமித்து வைக்கின்றன. தவறு. சரியான கூற்று பருப்பு வகை தாவரங்கள் வேர் முண்டுகளில் நைட்ரஜனை சேமித்து வைக்கின்றன. நாமக்கல் மாவட்டம் பால் பண்ணைக்கு பெயர் பெற்றது. தவறு. சரியான கூற்று நாமக்கல் மாவட்டம் கோழி பண்ணைக்கு பெயர் பெற்றது. முரா என்பது எருமை மாட்டின் ஒரு இனம். சரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.